இப்ப தேர்தல் வாக்குறுதிகளை திமுக 80% நிறைவேற்றி இருக்கு அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து தங்கம் தென்னரசி வந்து டீட்டெயில்டாவே அவங்களுடைய வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. அங்க தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன கொடுத்துருக்கோம், என்னென்ன நிறைவேற்றிருக்கோம், இன்னும் என்ன பெண்டிங் இருக்கு, ஆபீஷியலா நீங்க பாத்துக்கோங்க, டவுட் இருந்தா கேளுங்கட்டாரு. அப்புறம் அதையே பழைய ரெக்கார்டை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதையும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க அதை செய்யலையா இதை செய்யலையா. இந்த அரசாங்கம் பதவியா இருக்கிறப்ப 2021 பதவியா இருக்குது. அப்ப பெரும் தொற்று, கொரோனா பெரும் தொற்று காலம். அதுல இருந்து மீண்டு வருவதற்கு 2 வருஷம் ஆயிப்போச்சு. 2028 தான் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு போகுது. ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு போறப்ப மத்திய அரசிலிருந்து நமக்கு எந்த விதமான நிதியோ ஒத்துழைப்போ கிடையாது. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி பணம் பெண்டிங்கில் நிற்குது. அதே மாதிரி 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கல்விக்கு வர வேண்டிய பணம் வந்து பெண்டிங்கில் நிற்குது. இதெல்லாம் நீங்க விஜய் வந்து ஒன்றிய அரசை நோக்கி கல்வி அவர் தான் சொல்றாரு, திமுக வந்து பாஜகவோட பி டீம் தான் சொல்லி விஜய் எல்லா மேடையிலும் சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க பேசுங்க. பாஜக பி டீம், பாஜக எதிர்த்து அதே அளவுக்கு பேசுங்க.